வர இருக்க காலத்தில் கலிகாலத்தோட மோசமாக தான் போயிட்டுருக்கு. நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். பட்டு ஆஃபீஸில் போனால் வேலை செய்கிறோம். வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்குன்னு ஒரு இது. ஆனால் வீட்டில் வேலை செஞ்சால் அது சம்பளம் கிடைக்காதுன்னு ஒரு தாட் இருக்குது. அந்த தாட்டை தான் ஃபஸ்ட்டு மாற்றணும். வீட்டில் செய்கிறது நம்ம வேலைன்னு நினைக்கவே கூடாது ஃபஸ்ட்டு. இன்னொன்று வீட்டில் செய்கிறது என்றைக்குமே கடமை மட்டும்தான். அதுக்குண்டான அப்ரிஷியேஷனும் ஏன் இது அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு காசு சம்பாரித்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு நம்ம உழைக்கிறோம். பட் நம்மளுக்கோசம் நம்ம உழைச்சிக்க மாட்டோமா? வீட்டு வேலையை ஏன் எல்லாருமே கேவலமாக பேசுகிறாங்க? இது ஆணும் சரி பெண்ணும் சரி, வீட்டு வேலையை ஏன் கேவலமாக பேசுகிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இந்த வீட்டு வேலைன்றது சம்பளம் கிடைக்காது தான், ஆனால் நம்ம வேலையை நம்ம தான் செய்கிறோம். ஆனால் இங்கே அடுத்தவங்க சம்பாதிக்க, அடுத்தவங்க ப்ராஃபிட் பண்ண, ஆனால் நம்ம வேலை செய்கிறோம். அதை நம்ம பெருசாக இழிவாக நான் இது பண்ணல. ஆனால் வீட்டு வேலையை செய்கிறதுக்கு மட்டும் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ வரைக்குமே. வீட்டு வேலைன்றது அது நம்மளோட கடமை. அது எப்போ இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். லைஃப் லாங் இருந்தாலும் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஆனால் அந்த வேலை போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வீட்டில் தான் இருந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிப்போம். அது ஒரு விஷயம். அந்த வேலையில் சம்பளம் உண்டு, இந்த வேலையில் சம்பளம் இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு உழைக்கிறதுக்கு நம்மளுக்கு உழைச்சிக்கிட்டா அது நமக்கு தான் நல்லது. என்றைக்குமே நமக்கு வேலைக்கு போகிறதே விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம வேலையை பார்க்கணும்.